Unit 7 Internet and Advanced Communication Part 2 இதுல Introduction to Internet இந்த டாபிக்க பார்க்க போறோம். Introduction to Internet. இன்டர்நெட் பத்தின அறிமுகம் எல்லாருக்கும் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதுவுமே ஒரு அங்கமாக மாறிவிட்டது. பட் ஸ்டில் இந்த COA சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸை நாம பார்க்க வேண்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன? எமர்ஜிங் ஆஃப் இன்டர்நெட். இன்டர்நெட்டுங்கிறது எப்படி வந்தது, அதாவது எப்படி ஆற்றப்பட்டது? The internet was the work of dozens of pioneering scientists, programmers, and engineers who each developed new features and technologies that merged to become the information superhighway that we know today. அதாவது pioneering scientists, முன்னோடியான ஆய்வாளர்கள், programmers, engineers, இவர்கள் தனித்தனியாக டெவலப் பண்ணிய புதிய அம்சங்கள், தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து இன்ஃபர்மேஷன் பெறுவதற்கான ஒரு அருமையான வழியாக வந்ததுதான் இன்டர்நெட். அது இப்பவும் நாம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். Then history of internet started with the development of electronic computers in the 1950s. So, நம்ம யூனிட் 1ல பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம். அது டெவலப் பண்ணப்பட்ட போதே இந்த இன்டர்நெட்டுங்கிற கான்செப்டும் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். The first workable prototype of the internet came in the late 1960s with the creation of ARPANET. So, workable prototype, அதாவது பயன்படுத்தக்கூடிய முன்மாதிரியாக இந்த லேட் 1960sல ARPANETங்கிறது மூலமாக இன்டர்நெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. ARPANET Advanced Research Projects Agency Network, அதன் மூலமாக இன்டர்நெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. It was funded by US Department of Defense. So அந்த ARPANETக்கான செலவுகளை US Department of Defense தான் கவனிச்சுக்குச்சுன்னு சொல்லலாம். அதாவது நிதி கொடுக்கப்பட்டது. ARPANET used packet switching to allow multiple computers communicate on a single network. ஒரு சிங்கிள் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுவதற்காக ARPANET பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை பயன்படுத்தியது அப்படின்னு சொல்றோம். அதாவது அதன் மூலம் a message is broken into number of parts which are sent independently over whatever route is optimum, and then it is reassembled at the destination. அதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா மொத்தமா போகாது. That is broken into number of parts. Number of parts அது பிரேக் ஆகி ஒன்னொன்னும் தனித்தனியாக இண்டிபெண்டன்ட்லி தனித்தனியாக எந்த ரூட் கிடைக்குதோ அந்த ரூட் வழியா போய் டெஸ்டினேஷனுக்கு சேர்ந்துடும். அதுக்கு அப்புறமா அந்த டெஸ்டினேஷன்ல இட் இஸ் ரீஅசம்பிள்ட் அப்படின்னு சொல்றோம். அங்க திரும்ப திருத்தி அமைக்கப்பட்டு ஒன்னா போய் சேரும். இதுதான் பாக்கெட் ஸ்விட்சிங்னு சொல்றது.
Definition of Internet. Internet is a worldwide collection of computer networks. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை ஒன்றாக இணைப்பது இன்டர்நெட். Also called network of networks. அதாவது பலவித நெட்வொர்க்கை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படின்னு இதை சொல்லலாம். Provides access to communication services and information resources around the globe. உலகம் முழுவதும் தொடர்பு சேவைகள் கொள்வதற்கும், information resources தகவல் ஆதாரங்கள் பெறுவதற்கும் ஒரு நுழைவு வாயிலாக இது இருக்கிறது அப்படின்னு இத நம்ம சொல்ல முடியும். Computers on one network can communicate with computers on other network. ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் மற்றொரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸுடன் தொடர்பு கொள்ள முடியும். அதன் மூலம் sends files, information back and forth. ஃபைல்ஸையும் இன்ஃபர்மேஷனையும் பேக் அண்ட் ஃபோர்த் அனுப்ப முடியும். அதாவது அனுப்புவதும் பெறுவதும் முடியும். சோ இது வரைக்கும் பார்த்தது டெஃபினிஷன் ஆஃப் இன்டர்நெட். இப்ப அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்நெட். எலக்ட்ரானிக் மெயில் அதாவது இமெயில், FTP ஃபைல் டிரான்ஸ்ஃபர், ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் மூலமாக ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது. சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு. இ-காமர்ஸ், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பேர், மின் வணிகம் அதற்கு பயன்படும். கொலாபரேஷன், வெப்சைட் கஸ்டமர் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமாக increasing the sales அப்படி சொல்லலாம். இல்லையா எஜுகேஷன், கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ் அதற்கும் பயன்படுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், சோஷியல் நெட்வொர்க்கிங், கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஆன்லைன் பேங்கிங்கும் போதே இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல் சைட்ல நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கெல்லாம் இந்த இன்டர்நெட் பயன்படும். தென் எஜுகேஷன் அதற்கும் பயன்படும். Usages of internet. What are the usages of internet? Getting, providing, compiling. அதாவது இன்ஃபர்மேஷனை வாங்கிறது, ப்ரொவைட் பண்ணி கொடுக்கிறது, தென் கம்பைல் பண்றது. இது மூணும் அதனோட யூசேஜஸ். சோ இப்ப பார்ப்போம். கெட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? Users can access information easily by using software like Gopher. So அந்த Gopher அப்படிங்கறத go for information அப்படின்னு சொல்லலாம் நம்ம. So அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, it is an application that allows to browse many different kinds of resources available. So ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸை browse பண்ணி கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அது மூலமா நாம இன்ஃபர்மேஷனை பெற முடியும். Next, providing information. Information is provided by advertising, publishing, teaching. விளம்பரம், வெளியீடு, கற்பித்தல் இது மூணுமாக ப்ரொவைட் பண்ண முடியும் இன்ஃபர்மேஷனை. Advertising அப்படின்னா என்ன? It helps to know who you are, what you are doing, what you have done and how you have done. So advertising மூலமாக இது எல்லாத்தையும் நாம தெரிந்து கொள்ள முடியும். Publishing வெளியீடுகள், full text articles, illustrated articles, reports,
abstracts and computer programs. இது எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணி அது மூலமாக இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ள முடியும். Then teaching. It helps for distant learning for students. So அந்த distance learningகாக பயன்படக்கூடியது teaching. இந்த 3 விதத்திலையும் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண முடியும். Next, compiling information. By using forms, emails, இது மாதிரி நிறைய, அது மூலமாக one can conduct surveys, அதாவது ஆய்வுகள் நடத்தி அது மூலமாக ஒப்பீனியன் வாங்கி அதை கம்பைல் பண்ணலாம். So get opinion across the world. By using forms, emails, etc., one can conduct surveys, get opinion across the world. So, getting, providing and compiling the information are the usages of internet.